தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலில் போட்டியிடவில்லை, சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தலில் போட்டியிடவில்லை, சற்று முன் அறிவித்தார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அந்த முதலமைச்சர் நாற்காலியை பிடிப்பதற்கு பலர் முயற்சி செய்து வருகிறார்கள். பலர் எப்படியாவது தங்களுடைய கட்சி சட்டசபையில் இடம்பெற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஒரு சிலர் எப்படியாவது எம்எல்ஏ ஆகிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஒரு சிலர் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலான தொகுதி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு சிலர் பெட்டி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த வரிசையில் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார் ஒரு தலைவர். ஆம், அவர் வேறு யாரும் அல்ல, டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். அதாவது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வெளியேறினார். தமிழக வெற்றி கழகம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் பாஜக மிரட்டலுக்கு பயந்து தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளார். அவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்பட்டது. தற்பொழுது தான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். அவருடைய மனைவி அனுராதா அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. டிடிவி தினகரனுக்கு 7 தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. டிடிவி தினகரன் ஆதரவாளர்களும் எம்ஜிஆர் ரசிகர்களும் டிடிவி தினகரனது அறிவிப்பால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.